ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே? ஷேர் ஆகுது. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிராப் டவுன் பார்க்க போறோம். ஓகேவா? டிராப் டவுன்னா என்னன்னா நீங்க நிறைய பட்டன்ஸ் வந்து கிளிக் பண்ணா அது கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி மெனுஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படிதானே? கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். நீங்க அதை கிளிக் பண்ணி போவீங்க. நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்ல வந்துட்டு நம்ம மினிமைஸ் பண்ணும்போது நம்ம போன் ஸ்கிரீன்ல எல்லாம் கூட இந்த சைடு ஒரு 3 லைன் மாதிரி இருக்கும். அதை அப்படி கிளிக் பண்ணனா ஹோமு, அப்புறம் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு என்ன ஆகும்னா ஒரு டிராப் டவுன் மாதிரி அடுத்து 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 டிஸ்பிளே ஆகும். இதான் வந்துட்டு டிராப் டவுன். சரிங்களா? ஓகே, டிராப் டவுன் பார்க்க போறோம். அப்புறம் சிஎஸ்எஸ் வித் என்ன வித் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத, அப்புறம் யூனிட்ஸ் நிறைய யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு இப்போ பிக்சல், பர்சன்டேஜ், இஎம், ஆர்இஎம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோமா? ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம லாஸ்டா எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ டிராப் டவுன்னா என்னன்னா ஒரு வெப்சைட்டை கொஞ்சம் இன்டராக்டிவா ஆக்குறதுக்காண்டி டிராப் டவுன் மெனூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டிராப் டவுன் மெனூஸ் எப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பட்டன் கிளிக் பண்ணப்போ நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அது வந்துட்டு லிஸ்ட், அது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி வரிசை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்துட்டு லிஸ்ட்ன்னு சொல்லுவோமா? ஸோ ஒரு லிஸ்ட் டைப்ல அது வந்துட்டு வரும். ஸோ அதுதான் டிராப் டவுன் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து நிறைய சிஎஸ்எஸ் ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஹவர் ஹவர் நம்ம நேத்து படிச்சோம்ல ஹவர். ஸோ அந்த நேத்து படிச்ச ஹவர் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அந்த டிராப் டவுன் மெனுல. ம். ஓகே, இது வந்து ஒரு டாகுலபிள் டாகுலபிள் மெனு அப்படின்னா நான் சொன்னேன்ல, இந்த ஹோம் பேஜ் வந்துட்டு நம்ம மினிமைஸ் பண்ணும்போது நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த சைடு வந்துட்டு ஒரு 3 லைன்ஸ் மாதிரி இருக்கும் சைடுல. நம்ம கிளிக் பண்ண உடனே ஹோம், கான்டாக்ட், அபௌட் அஸ்ன்னு வரும். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். ஓகே. அது வந்து சொல்லுவாங்கல்ல டாகுல் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அத. அதாவது அத கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு ஒரு டிராப் டவுன் வந்து ஷோ ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு டாகுலபிள் மெனு தான் வந்துட்டு என்னதுன்னா அந்த டிராப் டவுன். ஓகேவா? இத நம்ம நெறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம அப்புறம் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சோ இது ஒன் கைண்ட் ஆஃப் டிராப் டவுன். டிராப் டவுன் டெக்ஸ்ட்னா ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்ணா ஒரு டெக்ஸ்ட் மாரி ஒரு நமக்கு டிராப் டவுன்ல காமிக்கும். ஓகேவா? இது டிராப் டவுன் டெக்ஸ்ட். நம்ம வெப்சைட்ல பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும் டிராப் டவுன். ஓகே. சோ இது வந்துட்டு ஒரு லிங்க் மீன் ஒரு லிஸ்ட் மாதிரி இங்க ஜெனரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் வித். சோ நம்ம வித் ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படித்தானே? ஒரு எலமெண்ட் வந்துட்டு வித் சைஸ சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த வித்லயே என்னன்னா அதோட வேல்யூஸ் நம்ம குடுப்போம். அப்படிதானே? வித்துக்கு வந்துட்டு நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம இப்போ ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் எதுல குடுப்போம்னா, வித் வந்து பிக்சல்ல குடுப்போம், இல்ல பெர்சன்டேஜ்ல குடுப்போம். அப்போ அதோட டிஃபால்ட் வேல்யூ அங்க வேல்யூஸ் குடுத்துருக்காங்க. ஆட்டோ, லென்த், பெர்சன்டேஜ்ன்னு குடுத்துருக்காங்க. சோ டிஃபால்ட்டா அந்த வித்துக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஆட்டோ வேல்யூ தான் இருக்கும். சோ நம்ம ஒரு இமேஜ வந்துட்டு செட் பண்ண உடனே, அது ஒரு டிஃபால்ட் சைஸ் வந்துட்டு அதோட சைஸ் வந்து ஆட்டோவா தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அதோட லென்த்து ஆ வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லென்த் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிக்சல்ஸ் யூஸ் பண்ணலாம், சென்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆ இது மாரி நெறைய ஆம் யூனிட்ஸ் இருக்கு. சோ அந்த யூனிட்ஸ் அப்புறம் பார்ப்போம். என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் அதோட லென்த் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம வித்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பெர்சன்டேஜும் நம்ம சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். 20%, 30% அப்படின்னு சொல்லிட்டு பெர்சன்டேஜஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது வந்து மார்ஜின்ஸ்லயே நம்ம வந்து இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஆ பட் வந்து வித் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஹாரிசாண்டல் அதோட சைஸ மாத்துறதுக்காக நம்ம வித் யூஸ் பண்ணிருப்போம். சோ இங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. இதையும் நம்ம அப்புறம் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வித்தோட எக்ஸாம்பிள்ஸையும். ஓகே. அப்புறம் சிஎஸ்எஸ் ஓட யூனிட்ஸ். ஓகேவா? யூனிட்ஸ்னா நம்ம வந்து நான் சொன்னேன்ல ஆல்ரெடி ஏகப்பட்ட யூனிட்ஸ் இருக்கு சிஎஸ்எஸ்ல. மார்ஜினுக்கு, வித்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம நெறைய யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணுவோம், பிக்சல்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், ஆர்இஎம்ல யூஸ் பண்ணுவோம், இஎம்ல யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நெறைய யூனிட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஆ ஏதாவது சொன்னீங்களா? ம். ஓகே.
ஓகே. அந்த மாதிரி நம்ம எலமெண்ட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்போது நெறைய யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகே. சோ அதுல வந்து இங்க எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. மார்ஜின் 20 பிக்சல் அப்படின்னு குடுத்துருக்காங்களா? சோ அந்த பிக்சல் பிஎக்ஸ்ங்கிறது ஒரு யூனிட். ஒன் கைண்ட் ஆஃப் யூனிட். நம்ம மேஜரா அந்த பிஎக்ஸ் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நெறைய யூனிட்ஸ் இருக்கு. அடுத்தடுத்து நம்ம அத பார்க்கலாம். ஓகேவா? ஆ. அடுத்து வந்துட்டு யூனிட்ஸ்ல வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம ஃபாண்ட் சைஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். அப்சல்யூட் சைஸ், ரிலேட்டிவ் சைஸ். உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண முடியுதா? அப்சல்யூட் சைஸ், ரிலேட்டிவ் சைஸ். ஃபாண்ட் சைஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். நினைவு இருக்கா? இல்ல மேம், இது பொசிஷன் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓ! இந்த சரி. அப்சல்யூட் ரிலேட்டிவ். நம்ம ஃபாண்ட் சைஸ் படிக்கும்போது படிச்சோம். ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப அததான் பார்க்க போறோம். அதாவது அப்சல்யூட் சைஸ்னா என்ன? ரிலேட்டிவ் சைஸ்லாம் என்ன அப்டின்னா, சோ அப்சல்யூட் சைஸ்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு லென்த். ஓகேவா? சோ அந்த லென்த் வந்துட்டு இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விட்த்துக்கு வந்துட்டு 20 பிக்சல் அப்படின்னு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ நம்ம வந்துட்டு அது வந்து 20 பிக்சல்ல ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகேவா? அதோட பிக்சல் வந்து 20 பிக்சல் செட் பண்ணிட்டோம்னா, அந்த சைஸ் வந்துட்டு 20 பிக்சல் செட் ஆயிரும். ஸோ பட் சம்டைம்ஸ் வந்துட்டு ஆ நம்மளுக்கு வந்து அதுலேருந்து வேரி பண்ணணும். அந்த பிக்சல்லேருந்து வேரி பண்ணணும்னா, அது வந்து பேரண்ட்ன்னு வச்சுக்குவோம். அப்சல்யூட் லென்த்னா அத நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டு லென்த்தா இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து ரிலேட்டிவ் லென்த்னா என்னன்னா, இப்போ வந்து அப்சல்யூட் லென்த்துக்கு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இன்ச்சஸ், சென்டிமீட்டர் அப்டின்னா என்னன்னா, அது சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மெஷர்மென்ட்ஸ்ல நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இன்ச்சஸ் கூட யூஸ் பண்ண மாட்டோம். பிக்சல்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அதோட யூனிட்ஸ். இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே இதெல்லாம் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு யூனிட்ஸையும் குடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே நான் அப்சல்யூட்னா என்ன, ரிலேட்டிவ்னா என்னன்னு தெளிவா சொல்லிடுறேன். ஸோ இங்க வந்துட்டு இப்ப அப்சல்யூட் சைஸ்க்கு குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இப்ப ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல்னா ஓகே 20 பிக்சல் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே. இங்க வந்து 1.2 சென்டிமீட்டர்னா 1.2 சென்டிமீட்டரா ஆயிரும். இப்ப ரிலேட்டிவ் லென்த்னா எப்படின்னா, இந்த அப்சல்யூட் லென்த் குடுக்குறோம் இல்லையா? இப்போ இந்த அப்சல்யூட் லென்த் நான் இந்த டெக்ஸ்ட்க்கு வந்து 20 பிக்சல்னு குடுத்துட்டேனா, குடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரிலேட்டிவ் லென்த் எத பொறுத்து இருக்கும்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பேரண்ட் ஒரு அந்த அப்சல்யூட் லென்த் மாரி ஒரு இதுக்கு 20 பிக்சல் குடுத்து வச்சிருக்கோம். அந்த டிவ்ல நம்ம குடுத்திருக்கிற எலமெண்ட்க்கு நம்ம ஒரு விட்த் குடுத்திருப்போம். அந்த குடுத்திருக்க விட்த்த நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, இந்த ரிலேட்டிவ் லென்த்ஸ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது இப்ப நான் 20 பிக்சல் குடுத்துட்டு, இங்க நான் ரிலேட்டிவ் லென்த் வந்து 2REM. இப்ப வந்து ரிலேட்டிவ் லென்த்ஸோட யூனிட்ஸ்லாம் இந்தா இருக்கு. EM, EX, REM இதெல்லாம் வந்துட்டு ரிலேட்டிவ் லென்த்ஸோட யூனிட்ஸ். ஓகேவா? பெர்சன்டேஜ் இது எல்லாமே ரிலேட்டிவ் லென்ஸோட யூனிட் தான். சோ எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஓவரால் ஸ்க்ரீன் இருக்கு. நான் இப்ப 20 பிக்சல் குடுத்துட்டேன். ஓகேவா? இங்க ஒரு இமேஜ் வந்து 20 பிக்சல்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். ம். இப்ப நான் ரிலேட்டிவ் லென்த் யூஸ் பண்ணும்போது 2REM அப்படின்னு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த 20 பிக்சல டபுள் ஆக்கி 40 பிக்சலுக்கு அந்த இமேஜ் வந்து பெருசாகும். ஓகேவா? புரியுதா? அங்க 20 பிக்சல்னு குடுத்து, நான் இங்க ரிலேட்டிவ் லென்த் வந்துட்டு என்ன குடுத்துருக்கேன்னா, 2REMங்கும்போது அந்த 20 பிக்சலுக்கு டபுளா 2 20 இன்டு 2 40 40 பிக்சலுக்கு அதோட சைஸ் பெருசாகும். சோ நம்மளோட அப்சல்யூட் லென்த் அந்த பேரண்ட் லென்த் குடுத்துருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் குடுத்தோம்ல, அது பேரண்ட்ன்னு வச்சுக்குவோம். அந்த லென்த்த பொறுத்து அத டிபெண்டன்ட்டா அதுக்கு ரிலேட்டிவா இந்த லென்த் இருக்கும். ஓகே. அத குடுத்திருந்தா அது 20ன்னு குடுத்து, அதுல 50% நம்ம இங்க லென்த் குடுத்தோம்னா, 20ல பாதி என்னது 10. சோ 10 பிக்சலுக்கு அந்த இமேஜ் வந்து சின்னதாயிரும். சோ அத டிபெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? அப்சல்யூட் லென்த் நம்ம என்ன குடுக்கமோ, அத டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரிலேட்டிவ் லென்த் இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரிலேட்டிவ் லென்த் வந்து நம்ம மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, நம்மளோட வியூ ஹைட்டு, வியூ விட்த் அந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த ஓவரால் ஸ்க்ரீன்ல இருந்து நம்ம எவ்வளோ ஹைட், விட்த் குடுக்குறோம் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ வந்துட்டு நமக்கு விட்த், சைஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறப்போ, ஸ்க்ரீனோட சைஸ்
வேரிஸ் நிறைய இடத்துல வேரிஸ் ஆகுதுங்கும் போது நம்ம ரிலேட்டிவ் லென்த் கொடுப்போம். ஓகேவா? ரிலேட்டிவ் லென்த்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பேரண்ட்ல வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 20 பிக்சல் கொடுத்துருக்கோம்னா, இந்த யூனிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த 20 பிக்சலுக்கு டபுளாவோ, அந்த 20 பிக்சல்ல பாதியாவோ நம்ம வந்துட்டு லென்த் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு புரியும். ஓகே. ஆம், பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு புரியும். நம்ம வந்துட்டு யூனிட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? யூனிட்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வித் யூனிட்ஸ், வித் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே. சோ இதே மாதிரி தான் நம்ம ஃபாண்ட் சைஸ்லயும் படிச்சிருப்போம். ஓகே. ஒரு சைஸ் குடுத்திருப்போம் ஃபாண்ட்க்கு. அடுத்து ரிலேட்டிவ் சைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட் சைஸ்க்கு டிபெண்டன்ட்டா பண்ணி அது 20 பிக்சல் குடுத்திருந்தோம்னா, இங்க 2 REM குடுக்கும்போது 40 பிக்சலா சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். சோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இங்க வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த 2EM, 8EX இதெல்லாம் குடுத்துருக்காங்கன்னா, இதெல்லாம் அதோட யூனிட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ரிலேட்டிவ் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த VH, VW நீங்க குடுத்துருக்காங்களா? சோ இதெல்லாம் வந்துட்டு அந்த வியூ போர்ட். வியூ போர்ட்னா ஒண்ணும் இல்ல. அந்த ஸ்க்ரீன் ஓகேவா? அந்த ஸ்க்ரீன்லேருந்து 4VH, 4V 10VH அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு ஏத்ததுலேருந்து 10VH, ஆ 10 விட்த்துக்கு 10 ஹைட் அந்த மாதிரி அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அந்த ஸ்க்ரீன்லேருந்து 10 VHனா எவ்வளவோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். அந்த வியூ போர்ட்ட கனெக்ட் பண்ணி அது வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ அதுதான் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் சைஸ் வந்துட்டு ஒண்ணு நம்ம அந்த குடுக்குற அப்சல்யூட் சைஸ டிபெண்ட் பண்ணி அது பிரிண்ட் ஆகும். அதோட சைஸ் பிரிண்ட் ஆகும். இல்லன்னா நம்மளோட இந்த வியூ போர்ட்ட டிபெண்ட் பண்ணி அது வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. புரியுதா? புரியலன்னா எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ அடுத்து டைம். டைம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? டைம்லாம் நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம்னா, இன்னும் நம்ம அனிமேஷன் படிக்கல. ஓகேவா? அனிமேஷன் படிக்கும்போது ஒரு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு மாதிரி அ இமேஜ் மேல வந்துட்டு நம்ம அப்படி ஹவர் பண்ணோம்னா, அது வந்துட்டு கொஞ்சம் பாப் ஆகுற மாரி இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல சில அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அந்த அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இந்த செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இத்தன மில்லி செகண்ட்ஸ்க்கு இந்த அனிமேஷன் இருக்கணும். சோ இங்கேருந்து ஒரு டிராப் டவுன் மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது அப்டின்னா, ஃபேட் இன், ஃபேட் அவுட்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு வந்துட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே சில டெக்ஸ்ட் நமக்கு பாப்பப் ஆகும். அப்படிதானே? சோ அது பாப்பப் ஆகும். மேலேருந்து கீழ அப்படியே பாப்பப் ஆகும். சோ அந்த மாதிரி அனிமேஷன்லாம் குடுக்கும்போது நம்ம வந்து இந்த செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு தெரியாது. சோ நம்ம அந்த படிக்கும்போது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்ப நம்ம வந்து செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? நார்மல் நம்மளோட மெஷர்மென்ட்ல யூஸ் பண்ற செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் தான். சோ அத வந்துட்டு நம்ம அனிமேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் படிக்கும்போது நம்ம இந்த இத யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இத யூஸ் பண்ணல. அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம இத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ நான் இப்போ உங்களுக்கு லென்த்ஸும், யூனிட்ஸையும் நல்லா சொல்லிட்டு, நெக்ஸ்ட் நம்ம வந்து டிராப் டவுன் பண்ணலாம். ஓகேவா? சோ வந்துட்டு யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து விட்த் பார்த்துருவோம். ஓகே. விட்த் பார்த்துட்டு நம்ம வந்து யூனிட்ஸ் பார்க்கலாம். ஓகே. நான் அப்போ உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்னா என்ன, அப்சல்யூட்னா என்னன்னு நான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கும்போது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கும்போது புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, விட்த். ஓகே. விட்த்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு இமேஜ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு இமேஜோட விட்த் எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இமேஜ் வச்சுட்டு, ஒரு ஒரு 3 இமேஜ் வச்சுட்டு, அதுக்கு சைஸ் குடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. எப்படி எப்படி பிரிண்ட் ஆகுது. நமக்கு வந்து 3 இது குடுத்தாங்க. விட்த்ல இப்படிதானே? ஆ 1 ஆட்டோ, அப்புறம் லென்த், அப்புறம் பெர்சன்டேஜ். அப்படிதானே? இந்த 3த்தையுமே நம்ம பண்ணி பார்க்கலாம்.
இதுக்கு வந்துட்டு கிளாஸ் வந்து ஆட்டோன்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 இமேஜ் வச்சுக்கிறோம். இதுக்கு நம்ம லென்த் அப்ளை பண்ணலாம் இந்த இமேஜுக்கு. ஸோ அதனால இதுக்கு வந்துட்டு நான் லென்த்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இங்க பெர்சன்டேஜ் அப்ளை பண்ணுவோம். பெர்சென்ட்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம எப்போதுமே இன்டர்னலே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் அப்ளை பண்ணி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப ஆட்டோல என்ன பண்றேன்னா, வித்தோட வித் வந்துட்டு நான் வந்துட்டு ஆட்டோ அப்படின்னு குடுத்துக்கிறேன் இந்த இமேஜ்க்கு. ஓகே. அடுத்து செகண்ட் இமேஜ்க்கு வந்துட்டு லென்த் வந்துட்டு எதுனாலும் நம்ம குடுக்கலாம். ஸோ லென்த் வந்து நீங்க பிக்சல்ல குடுக்கலாம், சென்டிமீட்டர்ல குடுக்கலாம், எதுனாலும் குடுக்கலாம். ஸோ நம்ம வழக்கமா யூஸ் பண்ற பிக்சல்லயே நம்ம குடுக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம வித் யூனிட்ஸ் பார்க்கும்போது சென்டிமீட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இதுல வந்துட்டு பிக்சல் வந்துட்டு ஒரு 300 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. அடுத்து பெர்சென்ட் பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் நம்ம வந்துட்டு என்ன குடுக்கலாம்னா, வித் வந்துட்டு ஒரு 15 குடுத்துருவோம். 50%. இப்போ எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே. இது வந்துட்டு ஆட்டோ டிஃபால்ட் சைஸ். நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலன்னா, இது என்ன ஆகும்? இந்த சைஸ்ல தான் பிரிண்ட் ஆகும். இது வந்துட்டு நம்ம பிக்சல்ல குடுத்திருக்கிறது. நம்ம எவ்வளவு குடுத்திருந்தோம் பிக்சல்? இங்க 300 பிக்சல் குடுத்திருந்தோம். சோ அதோட விட்த் என்ன ஆயிருக்கு? இந்த விட்த் வந்து 300க்கு பிக்சலுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இது நம்ம 50%ன்னு குடுத்தோம். சோ அது இங்க இருந்து இங்க வரைக்கும் 50% நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆ ஒரு இந்த மாதிரி நமக்கு பிக்சல்ல வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஆம், ஒரு 1 மினிட் இருங்க வந்துடுறேன். புரியா? ஓகே. சாரி. ஓகே. இந்த மாதிரி பிக்சல்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ உங்களுக்கு இது புரிஞ்சது தானே? எப்படி இது 50 பிக்சல் இது உங்களுக்கு புரிஞ்சது தானே? சரண்யா? 50%னா ஸ்க்ரீனுக்கு 50%க்கு பிரிண்ட் ஆகுமா? அதாவது இந்த ஓவரால் ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு 100% ஓகேவா? சோ அதுல பாதி அப்படின்னா 50. தெரியுதா? பாதி தானே பிரிண்ட் ஆயிருக்கு. மிச்ச பாதி பிரிண்ட் ஆகல. தானே 50% பிரிண்ட் ஆயிருக்கு. சோ அதான் ஆ 50. ஆ ஆ சோ நம்ம ஹைட்லயே இந்த மாதிரி 50% அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. கொஞ்சம் இவள வெளியில தள்ளிட்டு கொஞ்சம் இந்த கதவடைங்களேன். மாடா படுத்துறா. சீக்கிரம் வெளியே அடைச்சிரு. ஓகே. சோ அந்த மாதிரி இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இது வந்துட்டு வித் இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். பெர்சன்டேஜ்லயும் யூஸ் பண்ணலாம். எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் இத பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இத 20% சேஞ்ச் பண்ணனா ஓகே. 20% சேஞ்ச் பண்ணனா அது எவ்வளவு சின்னதாயிட்டு. இந்த ஸ்கிரீன்ல வெறும் 20% தான் அது ஆக்கியூபை பண்ணும். சோ அதுதான் இதோட விட்த். ஓகே. 50னா கொஞ்சம் 50% ஆக்கியூபை பண்ணும். சோ இது வந்துட்டு விட்த். ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? அப்படின்னா லென்த் பார்த்தோமா? லென்த்ல வந்து அப்சல்யூட் லென்த், ரிலேட்டிவ் லென்த். ஓகேவா? இப்ப நான் அத உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். Okay. இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜஸ் வந்துட்டு வச்சுக்கிறோமா? இந்த டாட் லென்த்துக்கு வந்துட்டு வச்சுக்கிறோம். ஓகே. இதுல வந்துட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னா, இதோட விட்த் வந்துட்டு 20 பிக்சல்னு குடுக்குறேன். இதெல்லாம் வேண்டாம். ஓகே. இந்த மாதிரி இந்த இதுக்கு 20 பிக்சல் விட்த் குடுத்துருக்கேன். ரொம்ப சின்னதா இருக்கோ? சாரி.
200 பிக்சல் குடுக்கணும். ஓகே. நான் 300 பிக்சலே குடுத்துக்கலாம். ஓகே. 300 பிக்சல் குடுக்குறேன். ஓகே. இந்த மாதிரி ஒரு சைஸ்ல இது பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து அப்சல்யூட் லென்த். ஓகேவா? அப்சல்யூட் லென்த்னா நம்ம பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அது சேஞ்ச் ஆகாது. நம்ம நார்மலா எல்லா இடத்துலயும் அப்சல்யூட் லென்த் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப ரிலேட்டிவ் லென்த்னா எப்படின்னா, இப்ப நான் இதுக்கு பதிலா இங்க வந்து ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி, இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி, இங்க வந்துட்டு விட்த் வந்துட்டு இப்ப என்ன யூஸ் பண்றேன்னா, 2REM அப்படின்னு யூஸ் பண்றேன். ஓகே. ஆக்சுவலி இதுல ஓகே. ஸ்டைல் விட்த் ஒழுங்கா அப்ளை ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? சேஞ்ச் ஆகணும். ஒய் இப்ப இது வந்துட்டு ஆக்சுவலி எப்படின்னா, இங்க வந்து நம்ம 20 பிக்சல் குடுத்துருக்கோம் அப்படிதானே? இங்க வந்து 200 பிக்சல் குடுத்துருக்கோம். சோ அதுல 50% அப்படின்னா, அது வந்து 100 பிக்சலுக்கு சேஞ்ச் ஆயி இங்க பிரிண்ட் ஆகும். அதாவது 100 பிக்சலுக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகே. அந்த மாதிரி இதோட சைஸ்க்கு ரிலேட்டிவா அது சேஞ்ச் ஆகணும். ஒய் ஏன் சேஞ்ச் ஆகலன்னு தெரியல. அதான் ரிலேட்டிவ் லென்த்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேரண்ட் வந்து நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 200 பிக்சல் குடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்ப 2ஆம் மட்டும் அதோட விட்த்த சேஞ்ச் பண்ணும்போது, இந்த யூனிட்ஸ்ல எந்த யூனிட்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் அ மினிட். ஓகே. இங்க வந்துட்டு REM அப்படின்னு இருக்கா? சோ, ரூட் எலிமெண்டோட ஃபாண்ட் சைஸ சேஞ்ச் பண்றதுக்கு இந்த REM யூஸ் பண்ணுவோம். அங்க வந்துட்டு நமக்கு இங்க 200 பிக்சல் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இங்க நம்ம 2REMன்னு குடுக்கும்போது, ஆக்சுவலி அது டபுள் ஆயி பிரிண்ட் ஆகணும். ஸ்டில் அது எதுவுமே அப்ளை ஆகல. அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா அதான் ரிலேட்டிவ் லென்த். ஓகே. நான் உங்களுக்கு லாஸ்ட்டா வேணா பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. ஓகே. வெறும் வி போர்ட்னா சொன்னேன்ல. இது வி போர்ட் வந்துட்டு எப்படின்னா, லென்த் வந்துட்டு வியூ போர்ட்ட பொறுத்து இருக்கும். அதாவது இந்த வியூ போர்ட்ல இருந்து ஹைட் மாறும். ஓகே. சோ அது எப்படின்னா, இங்க லென்த் இருக்கா? இங்க விட்த் வந்துட்டு நான் இப்போ 20 VW அப்படின்னு குடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி இருக்கு. சோ இப்ப நான் இத இந்த மாதிரி வியூ போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதோட சைஸஸ வந்துட்டு பெருசாக்கிக்கும். ஓகேவா? அதே மாரி ஹைட்டும் அதே மாரி மாத்திக்கலாம். வியூ போர்ட்டுக்கு ஏத்த மாரி நம்ம ஹைட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அதோட ஹைட் சேஞ்ச் ஆகும். சோ ஒண்ணு இது வந்து அந்த வியூ போர்ட்ட டிபெண்ட் பண்ணி
ஹைட் வித் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும். இல்லனா நம்மளோட அந்த பேரண்ட் யூஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அதோட வித்த சேஞ்ச் பண்ணாங்க. அப்பதான் சேஞ்ச் ஆகணும். நீங்க ஃபாண்ட் சைஸ் குடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுக்கோங்க. இதோட சைஸ் வந்துட்டு ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு ஃபாண்ட் சைஸ் கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இதோட விட்த் நான் வந்து எப்படி குடுத்துக்கிறேன்னா 20 பிக்சல் குடுத்துக்கிறேனா? ஓகே. இப்ப நான் இத குடுக்காம ஃபர்ஸ்ட் 20 பிக்சல்ல என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இந்த ஸ்டைல்லயே நம்ம குடுக்காம இங்க 20 பிக்சலுக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். 20 பிக்சலுக்கு இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. விட்த் வந்து 20 பிக்சலுக்கு வந்துட்டு இது இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம ஒரு 50 பிக்சல் வைக்கலாம். இதை விட கொஞ்சம் பெருசா வைக்கலாமோ? வித்துன்னு கொடுத்துருக்கேன். ஆன் சைஸ் ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு நம்ம ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே. இந்த சைஸ்ல இருக்கு. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி இப்ப இதோட ஃபாண்ட் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்றேன்னா 2REM அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். அப்ப இது வந்து 40 பிக்சலுக்கு சைஸ் பெருசாகி பிரிண்ட் ஆகும். ஓகே. நான் இங்க என்ன மிஸ்டேக் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த REM வந்துட்டு ஃபாண்ட் சைஸுக்கு தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? நான் அதை வந்து வித்துக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். ஓகே. சோ அதான் அங்க வந்துட்டு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே. சோ அது வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் இங்க 20 பிக்சல் இருக்குன்னா இங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கும் போது அங்க வந்து சின்னதா பிரிண்ட் ஆயிருந்துச்சு. சோ இங்க ரிலேட்டிவ் லென்த்னா என்னன்னா அது 20 பிக்சல் இருக்கு அப்படின்னா அதுக்கு டபுளா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கு டபுளா பிரிண்ட் ஆகும்போது 40 பிக்சலுக்கு அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகுது. ஓகே. இதுதான் ரிலேட்டிவ் லென்த். சோ இந்த பேரண்ட் ரூட் இதான் ரூட்னு வச்சுக்கோமே. இதான் வந்துட்டு இனிஷியலா அதுக்கு கொடுத்த ஒரு விட்த் ஃபாண்ட் சைஸ். ஓகே. அந்த ஃபாண்ட் சைஸ இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இந்த ரிலேட்டிவ் லென்ஸ் யூஸ் பண்ணி அதோட ஃபாண்ட் சைஸ 2REM அந்த மாதிரி கொடுத்தனா அதுக்கு டபுளா அது சேஞ்ச் ஆகும். சோ அதே மாதிரி இப்ப 50%ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 50%ன்னு கொடுத்தனா 20 பிக்சல் 50% எவ்வளவு 10 பிக்சல். எவ்வளவு சின்னதா பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி அதோட சைஸ பொறுத்து அதுக்கு ரிலேட்டிவா பிரிண்ட் ஆகும். இதான் ரிலேட்டிவ் லென்த். ஓகே. உங்களுக்கு இப்ப புரிஞ்சுச்சா? கொஞ்சம் நல்லா குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? இமேஜ் வச்சு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இமேஜுக்கு தாம்மா அதான் ஒர்க் ஆகாது. ஓகேவா? இமேஜுக்கு வந்துட்டு இந்த REM இது ஒர்க் ஆகாது. அதாவது இங்க வந்து போட்டிருக்காங்கல்ல. இப்போ இந்த EM ஃபாண்ட் சைஸ்க்கு தான் ஒர்க் ஆகும். ஓகே. அதே மாதிரி இந்த REM ஃபாண்ட் சைஸ்க்கு தான் ஒர்க் ஆகும். சோ எந்தெந்த இமேஜஸ்க்கு வந்து நம்ம விட்த் சேஞ்ச் பண்றோம் அப்படிதானே? சோ விட்த் சேஞ்ச் பண்றதுக்கு இது ஒர்க் ஆகாது. புரியுதா? வியூ போர்ட் அந்த VH VW தான் ஒர்க் ஆகும். அந்த இமேஜுக்கு நான் VH V போர்ட் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுச்சு? அந்த வியூ போர்ட்ல இருந்து அது வந்துட்டு அதோட வித் ஹைட் வந்து அதிகமாக்கிச்சு. அப்படிதானே?
நான் VH வந்துட்டு ஒரு 50 பிக்சல் 50 VH அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஸ்கிரீன்ல இருந்து ஒரு 50 VH வந்து அது அதிகமாச்சு, சைஸ் அதிகமாச்சு. அதே மாதிரி வித்து நான் வந்து 50 VWன்னு கொடுக்கும்போது அந்த ஸ்கிரீன்ல இருந்து அது ஒரு 50 VW வந்து வித் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சோ இந்த ரெண்டுத்துக்கும் தான் நம்ம வந்துட்டு இமேஜுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த VH, VW தான் இமேஜுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த EM, REM இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா, நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். புரியுதா? இப்போ ஓகே. புரிஞ்சுதா? Okay. நான் அத வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து யூனிட் வந்துட்டு நான் VH, VW அப்ளை பண்றதுக்குள்ள REM அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? அதான் அதுல வந்து சேஞ்ச் எதுவுமே நடக்கல. ஓகே. இப்போ உங்களுக்கு ரிலேட்டிவ்னா என்னன்னு கான்செப்ட் புரிஞ்சுதா? சரண்யா? 1 செகண்ட் சொல்லணும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு தான் கேட்கிறேன். 1 செகண்ட் சொல்லலா? அது பேரண்ட்ல நம்ம வந்து இப்போ 100 பிக்சல் கொடுத்துட்டு ம். அந்த இதுல நம்ம இன்டர்னலா நம்ம ஸ்டைல்ல வந்து 50% கொடுத்தா அப்படித்தானே சேஞ்ச் ஆகும். இப்போ நான் இங்க 100 பிக்சல் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இன்டர்னல்ல 50% அப்படின்னா என்ன ஆகும்? 100ல பாதி எவ்வளவு? 50. ஓகேவா? இப்போ 50 பிக்சலா அது கம்மியாயிரும். ஓகே. நான் இது 100 பிக்சல் குடுக்குறேன். 100 பிக்சல்னா ரொம்ப பெரிய சைஸா வரும். ஏன் சேஞ்ச் ஆகல? 100 பிக்சல் சேஞ்ச் ஆயிருக்கணும். இன்டர்னல்ல 50% கொடுத்தனால 50 பிக்சலுக்கு இருக்கும். இது வந்து 50%னா 50 பிக்சலுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? பட் அப்படின்னா சைஸ் ரொம்ப சின்னதா இருக்குல்ல. ஓகே. இத நான் இப்ப 50% குடுக்காம ஓகே. உங்களுக்கு இனிஷியலா எவ்வளவு சைஸ்ல இருக்கு, அதுக்கடுத்து எவ்வளவு சின்னதாகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப வந்து 100 பிக்சல் குடுத்துருக்கேன். ஓகே. இவ்வளவு பெருசா இருக்கா? சோ இப்ப நான் ஸ்டைல்ல போயிட்டு 100ல பாதி 50 பிக்சல் அந்த மாதிரி நமக்கு வந்து சைஸ் வந்து சின்னதாகும். ஓகேவா? இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா 50%ன்னு குடுத்தா அதுல பாதி ரொம்ப சின்னதாயிருது. இதே நான் 2 REM குடுத்தா இங்க வந்துட்டு 100% இருக்குன்னா அது டபுளா பிரிண்ட் ஆகும். 200 பிக்சலுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. 100 பிக்சல்னா அதுக்கு வந்து பெர்சன்டேஜ் அதாவது பெர்சன்டேஜ்ன்னு பார்க்கும்போது அது ரொம்ப கம்மியா பிரிண்ட் ஆச்சு. ஆனா REM பார்க்கும்போது அது கொஞ்சம் வேற மாரி பிரிண்ட் ஆச்சு. அதாவது REMக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். ஓகேவா? REMங்கிறது ஒரு யூனிட். இப்போ சென்டிமீட்டர்னா அதுக்கு ஒரு யூனிட். அது வந்துட்டு ஒரு சைஸ்ல பிரிண்ட் ஆகுற மாரி, REMங்கிறது ஒரு சைஸ்ல பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த 100 பிக்சலுக்கு 2 REM அது கன்வெர்ட் ஆகி அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்க குடுக்குற பேரண்ட் சைஸ்க்கு ரிலேட்டிவா நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா, நம்ம ரிலேட்டிவ் லென்த் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது நம்ம அவ்வளவாலாம் யூஸ் பண்ண மாட்டோம். சோ ஜஸ்ட் என்ன இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுனா போதும். கான்செப்ட் புரிஞ்சா போதும். உங்களுக்கு அது புரியுதுல? கான்செப்ட் புரியுது. ஓகே. இந்த யூனிட்ஸ் வந்துட்டு ரொம்ப குழப்பாதீங்க. நெறைய யூனிட்ஸ் இருக்கே அப்படின்னு குழப்பாதீங்க. ஜஸ்ட் இந்த யூனிட்ஸ்லாம் இப்ப இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஆ நம்ம வந்து இதுல ரொம்ப கம்மியா எப்பவாவது VH, VW யூஸ் பண்ணுவோம். VH, VW எப்பவாவது யூஸ் பண்ணுவோம். பிக்சல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த REMமும் எப்பவாவது யூஸ் பண்ணுவாங்க. சோ வந்துட்டு எல்லா எல்லா யூனிட்ஸ் இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேணும்னா இந்த இத வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இத வந்துட்டு நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே. இது எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம இப்ப டிராப் டவுன் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? சோ அது முடிச்சுட்டு இத வந்துட்டு நீங்க வந்து நான் லாஸ்ட்டா காமிக்கிறேன். அப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்க கொஞ்சம் வீட்ல இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எல்லா யூனிட்ஸும் எப்படி எப்படி எல்லா யூனிட்ஸும் ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே. எல்லாத்தையும் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா அது படிக்க வேண்டாம். சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. சோ ரிலேட்டிவ் லென்த்னா என்ன? அப்சல்யூட் லென்த்னா என்னன்னு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதும் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிராப் டவுன் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்துட்டு இங்க வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. சோ அந்த யூனிட்ஸோட ஃபாண்ட் சைஸ் நம்ம ஒவ்வொன்னையும் போட்டு போட்டு அதோட இது எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அத நீங்க வீட்ல கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்ப டிராப் டவுன் முடிச்சுக்கிறேன். ஓகே. டிராப் டவுன் முடிச்சுட்டு லாஸ்ட்டா டைம் இருந்தா பண்ணி பார்க்கலாம். ஓகே. சோ டிராப் டவுன்னா வந்துட்டு எப்படின்னா,
ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அது ஒரு டாக்லபிள் பட்டன். சோ ஒரு பட்டன கிளிக் பண்ணா, அது கீழ வந்துட்டு நமக்கு ஒரு லிஸ்ட் வர்ற மாதிரி இருக்கணும். சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த டிவ்ல ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகே. அந்த பட்டனுக்கு வந்து நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்னா, ஓகே இதான் அந்த பட்டன். ஓகே. இந்த பட்டன்ல வந்துட்டு சும்மா ஒரு டிராப் டவுன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? டிராப் டவுன் வச்சுக்கிறேனா? இப்போ இந்த பட்டன கிளிக் பண்ணா நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஜெனரேட் ஆகும். அப்படிதானே? ஒரு லிஸ்ட் ஒரு என்ன ஏதாவது ஒரு உங்களோட விஷ் ஏதாவது வச்சுக்கலாம். லைக் இப்போ இங்க வந்துட்டு ஒரு சாய்ஸஸ் வரணும். அப்படிதானே? அந்த சாய்ஸஸ் எல்லாமே நம்ம லிங்க்ஸா ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ லிங்க்ஸா ஜெனரேட் பண்ணா தான் நம்ம வந்துட்டு அத கிளிக் பண்ணும்போது அது ஒரு வேற ஒரு பேஜ்க்கு நமக்கு போகும். சோ அந்த டிராப் டவுன் மெனு வந்துட்டு அப்படி ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம இங்க இருந்து என்ன பண்ணலாம்? அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து ஹோமு, அபௌட் அஸ் இப்படிதானே நமக்கு லிங்க்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஹோமு, அபௌட் அஸ் அடுத்து ஒரு கான்டாக்ட். ஓகே. இந்த மாதிரி லிங்க்ஸா நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. இத வந்துட்டு ஒரு டிவ்வுக்குள்ள குடுத்துக்கலாம். ஓகேவா? சோ ஒரு டிவ் வச்சிருக்கோம். அந்த டிவ்வுக்குள்ள ஒரு பட்டன். அந்த பட்டனுக்கு கீழ ஆ ப பட்டன கிளிக் பண்ணா பிரிண்ட் ஆகுறதுக்கு 3 லிஸ்ட். ஒரு லிஸ்ட் மாரி பிரிண்ட் ஆகணும்ல, அந்த லிஸ்ட்க்கு 3 லிங்க்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? சோ நம்ம வந்து இத யுஎல், எல்ஐலயும் குடுக்கலாம். நம்ம வந்து ஏ டேக்ல வந்துட்டு டைரக்ட்டாவே குடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி குடுத்து, நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த 3 லிங்க்ஸும் நமக்கு வந்துட்டு அடுத்தடுத்து டிராப் டவுன்ல வரணும். ஓகே. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு, இதான் வந்துட்டு மொத்தமா இந்த கிளாஸ்க்கு மொத்தமா நான் டிராப் டவுன் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. சோ இதுல நம்ம பொசிஷன்ஸ்லாம் இங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப நீங்க தான் சொல்லணும். என்னென்ன பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நேத்தே பொசிஷன்ஸ் நமக்கு நல்லா கிளியரா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ அடுத்து இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு இது வந்துட்டு டிராப் டவுன் பட்டன்ல. சோ அதனால இது வந்து டிராப் பட்டன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து இந்த டிவ்வுக்கு வந்துட்டு இது வந்து டிராப் டவுன் கன்டென்ட் தானே? சோ இங்க கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு டிராப் கன்டென்ட். ஓகே. இந்த மாதிரி கிளாஸ் நேம் குடுத்துறேன். குடுத்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப எப்படி இது பிரிண்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. சோ இத கிளிக் பண்ணா இந்த இதெல்லாம் வரணும். பட் வந்துட்டு இது வந்துட்டு இப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இப்ப இத வந்து நம்ம எப்படி மாத்தப் போறோம்? அப்படின்னா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி மாத்தப் போறோம். ஓகேவா? சோ அத எப்படி மாத்தலாம்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன். வரேன். இப்போ விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு. கரெக்டானா சொல்லிருங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன இதானே பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம வந்து இத சேஞ்ச் பண்ணணும். அப்படிதானே? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டிராப் டவுன வந்துட்டு மாத்தலாம். இந்த டிவ்வ வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பட்டன ஸ்டைல் பண்ணிக்கணும். ஓகே. டிராப் பட்டன். சோ இப்போ டிராப் பட்டன்ல என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுக்கலாம். ஓகே. பேக்கிரவுண்ட் கலர் வந்து அதுக்கு என்ன குடுத்துக்கலாம்னா, ஆம் ஓகே ஒரு கிரீன் கலரே குடுத்துக்கலாம். ஓகே. கிரீன் கலர் பேக்கிரவுண்ட் கலர் குடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்து அதோட டெக்ஸ்ட் கலர மாத்தணும்னா, டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஒயிட்.
ஒயிட் கலர் குடுத்துக்கலாம். ஓகே. டெக்ஸ்ட் கலர் குடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இது வந்து எப்படி பிரிண்ட் ஆயிரும் பார்ப்போம். பட்டன் BTTN சொல்லணும். ஓகே, ஓகே. ம். ஓகே. இந்த மாதிரி இருக்கா? சோ இது பார்க்க நீட்டா இல்ல. சோ இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பார்டர்லாம் குடுத்த மாரி இருக்கா? இந்த பார்டர்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிதானே? சோ இந்த பார்டர் வேண்டாம். அப்போ அப்புறம் அதோட சைஸும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லாருக்கும். சோ வந்துட்டு இங்க நம்ம பேடிங் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பேடிங்கிறது நம்ம எதுக்கு பிடிச்சிருக்கோம்? இது மார்ஜின்னா இந்த ஓவரால் இந்த ஸ்க்ரீன்ல இருந்து இது மூவ் ஆகும். பேடிங்னா அந்த எலமென்ட்டுக்குள்ள நமக்கு கேப் வரணும்னாலோ, சைஸ் கொஞ்சம் பெருசாகணும்னாலும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? பேடிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப பேடிங் 16 பிக்சல் குடுத்தோம்னா, லெஃப்ட்லேருந்து ஒரு 16 பிக்சல் கேப்பு, டாப்லேருந்து ஒரு 16 பிக்சல் கேப்பு, இந்த ரைட்லேருந்து, அப்புறம் இங்க பாட்டம்லேருந்து. இப்படி எல்லா இடத்துலருந்தும் 16 பிக்சல் கேப் வரும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டிராப் டவுனோட அந்த பாக்ஸோட சைஸ் பெருசாயிரும். ஸோ, பேடிங் அதுக்கு தான் நம்ம குடுப்போம். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் அத சொல்லிக்கிறேன். ஓகே. சோ, அடுத்து நம்ம பேடிங் ஃபர்ஸ்ட் குடுக்கலாம். பேடிங் குடுத்தா கொஞ்சம் நீட் ஆயிரும். ஓகே. பேடிங் வந்துட்டு 16 பிக்சல் குடுத்துக்கிறேன். 20 பிக்சல் குடுக்கலாமோ? 20 பிக்சல் 20 பிக்சல் ரொம்ப பெருசாயிடுச்சு. 15 கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஓகே பரவால்ல. ஓகே. சோ, இதுல வந்துட்டு பேடிங் குடுத்தாச்சு. அடுத்து நமக்கு வந்து அந்த மார்ஜின் வந்துட்டு நமக்கு வேண்டாம். பார்டர் வந்து நமக்கு வேண்டாம். சோ, நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இங்க பார்டர் நன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ, பார்டர் நன் குடுத்தோனே, நமக்கு வந்து பார்டர் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். ஓகே. இப்போ ஒரு பட்டன் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இதுக்கு அடுத்து வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் இந்த உள்ள ஃபாண்ட் சைஸ் ஓகே தானே? ஓகே தான். ஃபாண்ட் சைஸ கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபாண்ட் சைஸ கூட கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஃபாண்ட் சைஸும் கொஞ்சம் 16 பிக்சல் குடுத்துக்கலாம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து இந்த பட்டன ஸ்டைல் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஸ்டைல் பண்ணணும் அப்டின்னா, ஆ நம்மளோட அந்த கன்டென்ட்ட ஓகேவா? அந்த ட்ராப் டவுன் கன்டென்ட் இருக்குல்ல, அந்த கன்டென்ட் வந்து ஸ்டைல் பண்ணலாம். அப்புறம் அத வந்து ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வருவோம். பொசிஷன் யூஸ் பண்ணி. சோ அடுத்து வந்து டிராப் கன்டென்ட் ஓகே. அந்த லிங்க்ஸா ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். நேத்து நம்ம நேவ் பார் கிரியேட் பண்ணும்போது லிங்க்ஸ்க்கு என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணோம்? ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படிதானே? பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ஆ இன்னும் ஒரு மாதிரி ஒயிட்டு இல்ல ஒரு கிரே கிரே மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து இதுக்கு வந்துட்டு அ சோ ஓவரால் கன்டென்ட் இல்ல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கு தானே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சோ நான் அந்த ஏவையே மென்ஷன் பண்ணல இங்க. ம். ஏ ஏக்கு அப்ளை பண்றோம். ஓகேவா? அந்த லிங்க்ஸ்க்கு தான் அப்ளை பண்றோம். சோ அத முடிச்சுட்டு அப்புறம் ஓகே. ஆ அந்த லிங்க்ஸ் அப்ளை பண்ணி அந்த லிங்க்ஸ ஃபர்ஸ்ட் மாத்திக்குவோம். ஓகேவா? இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த லிங்க்ஸ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் மத்ததுக்கு வருவோம். ஸோ லிங்க்ஸ்க்கு வந்துட்டு கலர் வந்துட்டு என்ன குடுத்துக்கலாம் அப்டின்னா, கலர் வந்துட்டு ஒரு பிளாக் கலர். ஓகே. இல்லன்னா ஒயிட் கலரே குடுத்துக்கலாமா? ம். ஓகே. பேடிங் குடுத்துக்கலாமா? பேடிங் நேத்து குடுத்தோம் இல்லையா? நம்ம பேடிங் குடுத்தோன தான் நம்மளால அதுக்கு வந்துட்டு ஹவர் அப்ளை பண்ண முடிஞ்சது. சோ, அதனால இங்கேயே வந்துட்டு பேடிங் குடுத்துக்கலாம். ஓகே. அதே மாரி 12 பிக்சல், ஒரு 16 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேடிங் குடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த அண்டர்லைன வந்து ரிமூவ் பண்ணணும். சோ, அப்ப அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் குடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? அப்படின்னா, டிஸ்ப்ளே இங்க எப்படி இருக்கு? ஹாரிசான்டலா இருக்கு. அப்படிதானே? சோ, நமக்கு எப்படி வேணும்? அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நினைவு இருக்கா டிஸ்ப்ளே? கீழ கீழ பிரிண்ட் ஆகுறதுக்கு டிஸ்ப்ளே என்ன யூஸ் பண்ணலாம்?
கிரிட். இல்ல கிரிட் இல்ல. கீழே கீழே. இது இன்லைன்ல இருக்கு. ஓகேவா? டிஃபால்ட்டா என்ன இருக்கும்னு சொன்னா இன்லைன்ல இருக்கும். சோ நம்ம வந்துட்டு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸ்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? அடுத்தடுத்து இப்படி ஹாரிசான்டலா தான் இருக்கும். சோ நம்மளுக்கு பிளாக்ல வேணும். ஓகேவா? பிளாக்னா தான் இங்க கீழ கீழ ஒரு டிராப் டவுன்னா கீழ கீழ தானே இருக்கும். சோ நம்ம பிளாக் யூஸ் பண்ணணும். ஓகே. அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க இல்லையா? டாபிக்ஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்பதான் நல்லா வரும். ஓகே. டிஸ்ப்ளே பிளாக். பிளாக் குடுத்தோம்னா இந்த மாதிரி கீழ கீழ வந்துரும். ஓகேவா? பிளாக் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏ டாக்ஸ் எல்லாம் இப்ப மாத்திட்டோம். சோ நமக்கு இந்த கீழ வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலரு இதெல்லாம் ஆட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிதானே? சோ வந்துட்டு அந்த கலர் அத நம்ம ஆட் பண்ணலாம். அடுத்து. ஒரு நிமிஷம். ஓகே. அடுத்து நம்ம வந்துட்டு கன்டென்ட்ட வந்து மாத்தலாம். அந்த பேக்கிரவுண்ட் கலர் அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம். சோ அதுக்கு வந்துட்டு ட்ராப் கன்டென்ட். சோ அந்த கன்டென்ட்ட சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இந்த பேக்கிரவுண்ட் கலர் என்ன ஆட் பண்ணலாம்னா, ஷாப்ல குடுத்தோம். அந்த கலர வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு வேற என்ன அதுக்கு ஆட் பண்ணலாம்? அதோட விட்த் டிஃபைன் பண்ணணும் அப்படித்தானே? இதோட விட்த். ஓகே. இவ்வளவு பெருசா இருக்கா? இந்த விட்த் நமக்கு வேண்டாம். சோ இதுக்குள்ள குறைஞ்சா போதும். சோ அதுக்கு வந்துட்டு நம்ம அதோட விட்த்த வந்துட்டு மினிமம் விட்த் அப்படின்னு குடுப்பாங்க. ஓகேவா? மினிமம் விட்த் வந்துட்டு நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஓகே. எவ்வளவு குடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு இதோட விட்த் எவ்வளவு இருக்கும்? ஒரு 150 பிக்சல் குடுத்துக்கலாம். எவ்வளவு பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். விட்த் எல்லாமே நீங்க தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே. 150 பிக்சல்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே. இப்போ ஒரு 120. ஓகே. அப்புறம் இத வந்து மாத்திக்கலாம். ஸோ அடுத்து விட்த் குடுத்தாச்சு. இப்ப நமக்கு வந்து இதுல என்ன பண்ணணும் அப்டின்னா, கலர் வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா இல்ல. ஓகே. இது ஓகே. ம். ஓகே. இப்ப கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்றாங்க. ஓகேவா? பாக்ஸ் ஷேடோனா என்னன்னா, அந்த பாக்ஸ சுத்தி ஒரு ஷேடோ வர்ற மாரி. ஓகேவா? அந்த ஷேடோக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ம் 0 பிக்சல். இது வந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட்டா எல்லா டைமும் நம்ம இதுதான் குடுப்போம். 0 பிக்சல், 8 பிக்சல், 16 பிக்சல் குடுத்தோனே, இது வந்துட்டு நமக்கு வந்து லெஃப்ட், ரைட், டாப் இது 3த்துக்கு மட்டும் அப்ளை ஆகும். சோ நம்ம வந்துட்டு 4 சைடு இருக்கா? 4 சைடுல ஒவ்வொரு சைடும் எவ்வளோ ஷேடோ வந்தா நல்லாருக்கும் அப்டிங்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இந்த சைடு ரைட் சைடு எவ்வளோ ஷேடோ வரணும், லெஃப்ட் சைடு எவ்வளோ ஷேடோ வரணும் அந்த மாதிரி. சோ நீங்க வந்துட்டு அத வந்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு ஷேடோ அதிகமா இருந்தா நல்லாருக்கும் அப்டின்னு பார்த்து நம்ம அதுக்கேத்த மாரி அப்ளை பண்ணணும். ஓகே. சோ அந்த மாதிரி ஷேடோ அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லைட் கலரா குடுத்துக்கலாம். ஸோ பிளாக்லயே ரொம்ப லைட் பிளாக்கா குடுத்து ஓகே. இந்த கலர் நமக்கு போதும். ஓகே. ஒரு லைட் ஷேடோ மாரி தெரியுதா? தட்ஸ் எனஃப். அது உங்களுக்கு போதும். ஓகேவா? ஸோ அடுத்து இங்க வந்துட்டு இப்போ நம்ம பொசிஷன்ஸ்குள்ள போலாம். அப்படிதானே? இப்ப நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து எப்போதுமே டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. கிளிக் பண்ணா மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும். சோ நான் வந்துட்டு இப்போதைக்கு டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு என்ன குடுத்துக்கிறேன்? டிஸ்ப்ளே நன் அப்படின்னு குடுத்துக்கிறேன்.
அப்ப இப்போதைக்கு அது டிஸ்ப்ளே ஆகாது. ஜஸ்ட் நம்ம அத கிளிக் பண்ணும்போது, அதாவது இங்க போய் பட்டன்ல போய் இப்படி ஹவர் ஆகும்போது நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். சோ அந்த மாதிரி குடுத்துக்கலாம். ஓகேவா? டிஸ்ப்ளே ஆகணும். அதுவும் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும்? இதுக்கு மேல டிஸ்ப்ளே ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இங்க Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணா தானே அது அது வந்துட்டு மெஜாரிட்டியா நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். சோ அதனால நான் இங்க என்ன குடுத்துக்கிறேன்னா, Z இண்டெக்ஸ் 1ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ வேற நம்ம வந்து இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? டிராப் டவுனுக்கு வந்துட்டு ஒரு பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த டிராப் டவுன் இருக்கு. இது வந்துட்டு பேரண்ட் அப்படிதானே? இந்த டிராப் டவுன் பேரண்ட். சோ இந்த டிவ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிவ் அதோட சைல்டு. ஓகேவா? இந்த டிராப் டவுன் இதெல்லாம் வந்துட்டு இந்த டிவ்வோட சைல்டு. சோ அதுல என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டிராப் டவுன நான் ரிலேட்டிவா வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த டிராப் டவுன் கன்டென்ட் எல்லாம் நான் என்ன வச்சுக்கிறேன்? அப்சல்யூட்டா வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? அதுக்கேத்த மாரி மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு பொசிஷன் நல்லா கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ நம்ம நேத்து தான் பார்த்தோம். சோ நம்ம வந்துட்டு எத வந்துட்டு நம்ம வந்துட்டு இதா வைக்கணும்? இந்த ஓவரால் இந்த டிவ் டிராப் டவுன நம்ம வந்துட்டு ரிலேட்டிவா வச்சுக்கணும். அப்படிதானே? பேரண்ட்ன்னு வச்சுக்கலாமா? அந்த பேரண்ட்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பொசிஷன் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, ரிலேட்டிவ்ன்னு வைக்கிறோம். ஓகே. ரிலேட்டிவ்ன்னு வைக்கிறோம். அடுத்து இந்த டிராப் டவுன் கன்டென்ட்க்கு நம்ம என்ன வைக்கிறோம்? அப்படின்னா, பொசிஷன் அப்சல்யூட்ன்னு வச்சுக்கிறோம். 1 செகண்ட். கிளாஸ் இருக்கம்ப்பா. போத்தா, அங்க போத்தா. ஓகே. இப்போ இங்க வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, அப்சல்யூட்ன்னு வச்சுக்கலாம். அப்பதான் என்ன ஆக முடியும்? இந்த பொசிஷனுக்குள்ள, அதாவது இந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு நிமிஷம். இந்த கன்டென்ட்க்குள்ள நம்மளால அத மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ அதனால அதோட பொசிஷன்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். எப்ப நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஹவர் யூஸ் பண்ணி நம்ம அத மூவ் பண்ணுவோம். சோ அதனால இங்க வந்து பொசிஷன் இத வந்து பேரண்ட் வந்து ரிலேட்டிவாவும், இத அப்சல்யூட்டாவும் வச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ஹவர் ஸ்டைல்ஸ்லாம் இங்க நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு ஹவர் ஸ்டைல்னா எப்படின்னா, இப்ப நான் இத கிளிக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கலர் மாறணும். ஓகே. அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது எனக்கு கலர் மாறணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? டிராப் பட்டன் கோலன் நம்ம வந்து ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த இதுக்கு கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகே. சரி. டேகுக்கு வந்துட்டு அதாவது அந்த கன்டென்ட்டோட இது சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஓகே. ஆ அதாவது இந்த பட்டன கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, அந்த டிராப் டவுன் கன்டென்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அந்த கன்டென்ட் வந்து நான் கிளிக் பண்ணும்போது, எனக்கு என்ன சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, அதோட கலர் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதோட கன்டென்ட் சேஞ்ச் ஆகுறதுக்காண்டி, நான் டேகுக்குலாம் வந்துட்டு டிராப் டவுன் டேகுக்கு வந்துட்டு இந்த டிராப் டவுன் இதுக்குள்ள உள்ள அந்த டேகுக்கு எல்லாத்துக்குமே ஹவர் பண்ணும்போது எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? பேக்கிரவுண்ட் கலர் என்னதான் சேஞ்ச் ஆகணும்? ஸோ வந்துட்டு ஒரு அக்வா மெரீன் கலர் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த கலரா எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் இத வந்து என்ன வச்சிருக்கேன்? டிஸ்ப்ளே நன்னுல வச்சிருக்கேன். அப்படிதானே? டிராப் டவுன் கன்டென்ட் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே நன்ல வச்சிருக்கேன். ஆனா நான் கிளிக் பண்ணும்போது, அதாவது ஹவர் ஆகும்போது, இங்க போயிட்டு இங்க ஹவர் ஆகும்போது, எனக்கு கன்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். சோ அப்ப டிஸ்ப்ளே ஆகணும்னா என்ன குடுக்கணும்? டிஸ்ப்ளே பிளாக் குடுக்கணும். ஓகேவா? இங்கேயும் நம்ம டிஸ்ப்ளே பிளாக் யூஸ் பண்ணுவோம். எப்படி டிஸ்ப்ளே பிளாக் யூஸ் ஆகும்? டிஸ்ப்ளே பிளாக்னா என்ன சொன்னேன்? அடுத்து நமக்கு வந்துட்டு கீழ டிஸ்ப்ளே ஆகும். சோ அப்ப நான் ஹவர் பண்ணும்போது எனக்கு கீழ டிஸ்ப்ளே ஆகணும். அப்ப நான் இங்க என்ன யூஸ் பண்றேன்னா, டாட் டிராப் டவுன் டிராப் டவுனு ஹவர் பண்ணணும். ஓகேவா? எது ஹவர் ஆகணும்? அந்த கன்டென்ட். ஓகேவா? சோ டாட் அந்த டிராப் டவுன் கன்டென்ட். ஓகே. இந்த டிராப் டவுன் கன்டென்ட் எனக்கு வந்து என்ன ஆகணும்? டிஸ்ப்ளே பிளாக் ஆகணும்.
இப்போதைக்கு அது டிஸ்ப்ளே நன்ல இருக்கு. பட் ஹவர் ஆகும்போது அது என்ன ஆகணும்? டிஸ்ப்ளே பிளாக். கீழ கீழ அது பிரிண்ட் ஆகணும். டிராப் டவுன், ஹவர், ஸோ டாட், டிராப் டவுன், டிஸ்ப்ளே பிளாக். இங்க டிஸ்ப்ளே ஹெட்லைன் பிளாக். ஒன் மினிட் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ கிளிக் பண்ணோம்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டிஸ்ப்ளே ஹவர் ஆயிருக்கணும். கிளாஸ் நேம் கரெக்ட்டா தானே குடுத்துருக்கோம். டிராப் டவுன், கோலன், ஹவர் அடுத்து டாட் எனக்கு டிராப் டவுன் கன்டென்ட் டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ நான் இங்க வந்துட்டு டிஸ்ப்ளே நன்னு குடுத்துருக்கேன். கன்டென்ட்ல வந்துட்டு பிளாக்ன்னு குடுத்துருக்கேனா, ஓகே பிளாக் அதெல்லாம் கரெக்ட்டா தான் குடுத்துருக்கேன். கன்டென்ட் ஏ டாட் டவுன் பேக்ரவுண்ட் கலர் இப்போதைக்கு இதுக்கு ஒய் எல்லாத்துலயும் ஹவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கோலன் ஓகே. ஸோ ஓவரால் டிராப் டவுன் கரெக்ட்டா தானே கிளாஸ் நேம்லாம் குடுத்துருக்கேன். எதுக்கு ப்ளே ஆகல? லாஸ்ட்ல டிராப் பட்டனுக்கு B3ன்னு யூஸ் பண்ணிருக்கீங்க கிளாஸ். இங்க ஓகேமா? மேல உள்ளதுல சாரி. ஓகே, ஓகே. கன்டென்ட் அதெல்லாம் கரெக்ட்டா தானே குடுத்துருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம இந்த டிராப் டவுன் கன்டென்ட்ட வந்து நம்ம இது பண்ணும்போது, அது கரெக்ட்டா அதோட இதுல டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேவா? ஹவர் ஆகும்போது அது கலர் இதோட கலரும் சேஞ்ச் ஆகி, இதோட கலரும் வரணும். ஸோ அதுல வந்து நம்ம ஓவரால் டிராப் டவுனுக்கு ஹவர் பண்றோம். ஸ்பேஸ் விடணும்ல. ஆ. நான் இங்க ஒரு ஸ்பேஸ் இல்லாம விட்டுருக்கேன். ஓகே, ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரெக்ட் தான். சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். ஓகேவா? என்னன்னா, இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா, இந்த கன்டென்ட்டோட இந்த இது பேரண்ட் டிவ் ஓகேவா? இந்த பேரண்ட் டிவ் உள்ள உள்ள இந்த கன்டென்ட் ஓகேவா? அத வந்துட்டு நம்ம வழக்கமா எப்போதுமே வந்துட்டு அத ஆக்சஸ் பண்ணணும்னா, நம்ம லைக் ஒரு இமேஜுக்குள்ள உள்ள ஒரு ஒரு இமேஜ் டேக் இருக்கும். ஓகேவா? இமேஜ் டேக்குக்குள்ள உள்ள இத ஆக்சஸ் பண்ணணும். ஒரு டிவ்வுக்கு வந்து நம்ம இமேஜ்ன்னு கிளாஸ் நேம் வச்சிருப்போம். ஓகேவா? அந்த டிவ்வுக்குள்ள உள்ள கன்டென்ட்ஸ நான் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? அந்த கிளாஸ் நேம் ஸ்பேஸ் அந்த ஏ டேக் ஆக்சஸ் பண்ணா ஏ டேக் அப்படின்னு போட்டு தானே போடுவேன். சோ அந்த ஸ்பேஸ் தான் இங்க வந்துட்டு பிரச்சனை. ஓகேவா? நான் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் குடுக்கல. சோ அந்த மாதிரி குடுக்காததுனால எனக்கு என்ன ஆச்சு? இந்த டிஸ்ப்ளே பிளாக் ஒர்க் ஆகல. ஓகேவா? சோ இதான் அந்த ஓவரால் அந்த டிவ். சோ அந்த டிவ்ல உள்ள இந்த கன்டென்ட்ஸ் எனக்கு டிஸ்ப்ளே பிளாக்னா டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? சோ இந்த ஸ்பேஸ் குடுக்காததுனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே. சோ உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இவ்வளவுதான். இதான் இதோட ஸ்டைல். சோ ஜஸ்ட் இது குடுத்த உடனே இந்த இது டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? இதான் இந்த டிராப் டவுன் மெனு. சோ இதுல வந்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்ப இந்த கன்டென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலி டிராப் டவுனோட கன்டென்ட்ஸ கிளிக் பண்ணும்போது, நமக்கு வந்துட்டு என்ன ஆகணும் அப்டின்னா, ஹவர் ஆகணும்.
ம். ஓகே. ஒர்க் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிவ்வுக்குள்ள ஒரு டிராப் டவுன் பட்டன் வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த பட்டன் வச்சுட்டு அதோட கன்டென்ட்ஸ் எல்லாத்தையும் இங்க அடுத்தடுத்து வச்சிருக்கோம். வச்சுட்டு, இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டைலா அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் அந்த பட்டன ஸ்டைல் பண்றோம். சோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த பட்டன ஃபுல்லா ஸ்டைல் பண்றோம். அதோட ஃபாண்ட் சைஸ மாத்தி, அதோட பார்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணி, பேடிங் குடுத்து பட்டன ஸ்டைல் பண்றோம். அடுத்து அந்த டாக் அந்த ஆங்கர் டாக்ஸ்ல உள்ள அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஸ்டைல் பண்றோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் குடுத்து எல்லாத்தையும் ஸ்டைல் பண்றோம். இப்போதைக்கு அந்த டிஸ்ப்ளே பிளாக் வந்துட்டு விட்டுருங்க. ஓகேவா? அது எல்லாத்தையும் ஸ்டைல் பண்ணிட்டு, ஆ அதுக்கு வந்துட்டு ஓவரால் அந்த டிராப் டவுன் கன்டென்ட்க்கே இந்த பேக்கிரவுண்ட் எல்லாமே அப்ளை பண்றோம். ஓகேவா? அந்த பேக்கிரவுண்ட் கலரு, அதுக்கு பாக்ஸ் ஷேடோ எல்லாமே அந்த கன்டென்ட்க்கு அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த இத டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுத்துருக்கோம். ஓகே. ஏன் டிஸ்ப்ளே பிளாக்ன்னு நம்ம குடுத்தோம்? ஏன்னா, இங்க வந்துட்டு அடுத்து ஹாரிசான்டலா டிஃபால்ட்டா இன்லைன்ல பிரிண்ட் ஆயிருச்சு. இன்லைன்னா என்ன சொன்னேன்? இந்த மாரி ஹாரிசான்டலா பிரிண்ட் ஆகும். சோ நம்ம டிஸ்ப்ளே படிக்கும்போது படிச்சிருப்போம். ஓகேவா? ஹாரிசான்டலா பிரிண்ட் ஆகும். சோ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெர்டிகலா பிரிண்ட் ஆகணும் அப்டின்னா, மேலேருந்து டாப் டூ பாட்டம் பிரிண்ட் ஆகணும் அப்டின்னா, நம்ம பிளாக் யூஸ் பண்ணுவோம். அதனால இங்க டிஸ்ப்ளே பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த ஓவரால் கன்டென்ட்க்கு பேக்கிரவுண்ட் கலரு, பாக்ஸ் ஷேடோ எல்லாம் அப்ளை பண்ணிருக்கோம். இங்க ஏன் செட் இண்டெக்ஸ் 1 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, சோ நம்ம கிளிக் பண்ணும்போது, அது வந்து இதுக்கு மேல வந்த மாதிரி இருக்கா? சோ இந்த மாதிரி வர்றதுக்காண்டி நம்ம செட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்டின்னா, பொசிஷன் இங்க அப்சல்யூட்ன்னு குடுத்துருக்கோம். இங்க வந்துட்டு என்ன குடுத்துருப்போம்? ரிலேட்டிவ்ன்னு குடுத்துருப்போம். பேரண்ட்க்கு வந்து ரிலேட்டிவ்ன்னு குடுத்துருப்போம். ஓகேவா? சோ இந்த ஓவரால் கன்டென்ட்க்குள்ள இந்த இந்த ஓவரால் டிவ்வுக்குள்ள இந்த கன்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த கன்டென்ட் எல்லாம் அதோட சைல்டு. சோ அத எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்டின்னா, அப்சல்யூட்ன்னு குடுத்துக்கிறோம். அடுத்து அந்த பேரண்ட்ட வந்துட்டு என்ன குடுத்துக்கிறோம்? பொசிஷன் ரிலேட்டிவ்ன்னு குடுத்துக்கிறோம். சோ அப்டி குடுக்கும்போது இப்போ இத நான் ரிமூவ் பண்ணிட்டு என்ன நடக்குது காமிக்கிறேன். டிஸ்ப்ளே இன்லைன் ப்ளாக்க ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு சேஞ்ச் இருக்காது. இன்லைன் ப்ளாக் வந்துட்டு ஒரு சேஞ்ச் இருக்காது. சோ பொசிஷன் ரிலேட்டிவ் அப்சல்யூட்ட ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? சோ இங்க இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்சும் இல்ல. இன் கேஸ் நீங்க வந்துட்டு இந்த ஓவரால் இந்த டிவ்லேருந்து அதோட இன்சைட்ல அதாவது நம்ம நம்ம வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் அப்சல்யூட் யூஸ் பண்றது எப்பன்னா, ஒரு ஸ்க்வேர் இருக்கு. ஒரு செர்டைன் ஏரியாக்குள்ள நம்ம அத மூவ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் அதோட பேரண்ட்ட ரிலேட்டிவ்ன்னு குடுத்துட்டு, அதுக்குள்ள உள்ள கன்டென்ட்ட வந்துட்டு நம்ம அப்சல்யூட்ன்னு குடுப்போம். ஓகேவா? சோ அந்த மாதிரி குடுத்து நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். சோ சப்போஸ் இன் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த இது இருக்குல்ல சோ, அதோட பேரண்ட் ஓகேவா? ஓகே. இந்த டிவ்வுக்குள்ள உங்களுக்கு இந்த ஹோமையோ, இந்த அபோட்டஸையோ, இந்த கான்டாக்ட்டையோ நமக்கு மூவ் பண்ணணும் அப்டின்னா, இங்கேருந்து சென்டருக்கு மூவ் பண்ணணும். இல்ல லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செர்டைன் ஏரியாக்குள்ள நம்ம மூவ் பண்ணா, நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் அப்சல்யூட் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இங்க வந்துட்டு அது வந்து எந்த சேஞ்சும் மேக் பண்ணல. ஏன்னா, நம்ம இங்க வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே ஸ்டைல் யூஸ் பண்ணல. ஓகேவா? சோ அதனால இங்க வந்துட்டு அது வந்து அன்னெசசரி தான். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா யூஸ் பண்ண வேண்டாம். பட் ஸ்டில் மத்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அத மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது, நம்ம கண்டிப்பா இத வந்துட்டு அப்சல்யூட்டா குடுத்துட்டு, அந்த பேரண்ட்ட வந்துட்டு ரிலேட்டிவா குடுத்துட்டு, அந்த கன்டென்ட்ஸ் எல்லாத்தையும் அப்சல்யூட்டா குடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த ஹவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ஹவர் எதுக்கு அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம நார்மலா இது எதுக்கு அப்டின்னா, ஜஸ்ட் அந்த லிங்க்ஸ நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு ஹவர் ஆகணும். இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அதனால இந்த இடத்துல ஹவர் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஹவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? டிராப் டவுன் ஹவர், டிராப் கன்டென்ட், டிஸ்ப்ளே பிளாக் அப்டின்னு. சோ இங்க வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டா உள்ள அந்த டிஸ்ப்ளே பிளாக்க எடுத்துட்டு இங்க டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்தப்போ, இந்த இது டிஸ்ப்ளே ஆகாம ஹைட் ஆயிட்டு. சோ ஒன்ஸ் நம்ம ஹவர் ஆகும்போது தான் அது வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். சோ அது வந்துட்டு ஹவர் ஆகும்போது என்ன ஆகுது? அந்த டிராப் கன்டென்ட் வந்து பிளாக்ல டிஸ்ப்ளே ஆகுது. பிளாக்னா எப்படி? இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். சோ நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகுதா?
ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒண்ணும் இல்ல. இது வந்து ஜஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த பட்டன கிளிக் பண்ணா அது ஹவர் ஆகுறதுக்கு. ஒன்ஸ் அது இன்டிமேட் பண்றதுக்காண்டி நம்ம குடுத்துருக்கோம். அது கிளிக் ஆயிட்டு அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? இதுதான் டிராப் டவுன். இதுதான் மெயின் உங்களுக்கு ஓகேவா? இந்த டிராப் டவுன் கன்டென்ட்ல இதுதான் மெயின் உங்களுக்கு. இந்த டிராப் டவுன் ஹவர் அந்த பட்டன வந்துட்டு ஹவர் பண்ணும்போது, ஓகே அந்த ஓவரால் இந்த டிவ்வ ஹவர் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த கன்டென்ட் வந்து நன்ல குடுத்துருக்கணும். இங்க டிஸ்ப்ளே நன்ல குடுத்துருக்கணும். அப்புறம் இந்த இதுல ஹவர் பண்ணும்போது டிஸ்ப்ளே பிளாக்ல குடுத்தா தான் கரெக்ட்டா அது ஹவர் ஆகும்போது அடுத்தடுத்து அந்த பிளாக்ல நமக்கு வந்து அந்த லிஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப மெயினு. மத்தது எல்லாமே நம்ம ஸ்டைல்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் அதுதான் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபாண்ட் சைஸ்லாம் இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சது தானே? ஸோ இட்ஸ் ஆப்ஷனல் சரியா? இந்த பொசிஷன் வந்துட்டு இங்க யூஸ் பண்ணாமலே இது வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகும். இன் கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது மார்ஜின்லேருந்து உங்களுக்கு தள்ளணும். டாப்லேருந்து நகட்டணும். ஸோ அத ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்டின்னா, நீங்க பொசிஷன் இத வந்துட்டு ஓவரால் டிவ்வ வந்துட்டு பொசிஷன் ரிலேட்டிவ்ன்னு குடுத்துட்டு, அதுக்குள்ள உள்ள இந்த கன்டென்ட்ஸ் வந்து பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுத்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இந்த டிராப் டவுன் எல்லாம் புரிஞ்சது தானே? இதுல ஏதாவது ஆ புரியாம இருக்கா? ஏதாவது லைனு? இல்ல புரிஞ்சுது. புரிஞ்சது தானே? ஆ ஆக்சுவலி நமக்கு டைம் இல்ல. இன்னைக்கு நம்ம 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இத வந்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வந்து காமிங்க. ஓகேவா? ஓகே. இதே மாதிரி ஒரு டிராப் டவுன் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. டிஃபரெண்ட் யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க ஒவ்வொரு யூனிட்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? ஓகே. இதே மாரி அப்சல்யூட்க்கும் ஒரு செர்டைன் கைண்ட் ஆஃப் யூனிட்ஸ் குடுத்துருக்காங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? ஓகே. இன்னைக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டவுட் இல்ல. டவுட் இல்லல்ல. அப்சல்யூட், ரிலேட்டிவ் அதெல்லாம் கிளியர் தானே? கிளியர். ஆ ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லன்னா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணிக்கலாம் மேம். டவுட் இல்ல. ஆ ஓகே. ஓகே. நீங்க வீட்ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? டிராப் டவுன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த டிஃபரெண்ட் ஃபாண்ட் சைஸஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஓகே மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம்.